ஹாய் குட்டீஸ், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஒரு காட்டில் ஒரு வேடன் இருந்தானோ. அவன் என்ன செஞ்சானா, வில்லம்பு எடுத்துட்டு எதையாச்சும் வேட்டையாடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டே இருந்தானோ. அப்போ போகும்போது 2 குரங்கு விளையாடிட்டு இருந்துச்சான். ஒரு அப்பா குரங்கு, ஒரு அம்மா குரங்கு விளையாடிட்டு இருந்துச்சான். ஓ, நமக்கு இதுதான் இன்னைக்கு கிடைக்குது, சரி இதை வேட்டையாடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சானா, வில்லில் அம்பை வச்சானா. இதை பார்த்துட்டே இருந்துதான் மேலே ஒரு குட்டி குரங்கு. அது அங்கேருந்து வேடன்கிட்ட ஓடி வந்து, ஐயா ஐயா, அது விளையாடிட்டு இருக்கிறது எங்கள் அப்பாவும் அம்மாவும், நான் அவங்களோட குழந்தை. எங்களுக்கு 3 பேரும் நாங்கள் சந்தோஷமாக இங்கே இருந்துகிட்ருக்குறோம். நீ அவங்கள வேட்டையாடிட்டின்னா நான் என்ன பண்ணுவேன்? அதனால் தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிச்சான். உடனே என்னாச்சான், இந்த வேடன் மனசு வந்து இறக்கப்பட்டு சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டானோ. அன்னைக்கு அவனுக்கு ஒன்றும் கிடைக்கலையாம். அவன் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்கேயும் இங்கேயும் மனுஷங்க ஓடிட்டுருக்காங்களாம். இங்கே ஓடுறாங்களாம், அங்கே ஓடுறாங்களாம். என்னன்னே புரியலையாம். ஒருத்தரை நிறுத்தி, என்னப்பா ஏன் ஓடுறீங்க அப்படின்னும் போது, நீ இருக்கியே அந்த தெரு வந்து தீ பிடிச்சி எரியுது, ஆனால் உன் வீடு மட்டும் எரியல. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கும் ஒன்றும் ஆகலை, போய் பாருன்னு சொன்னோடனே பார்த்தா எல்லா வீடும் எரிஞ்சிட்ருக்கோம், இவங்க வீடு மட்டும் அப்படியே இருக்கும், மக்களும் அப்படியே இருக்காங்களாம். பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். உடனே வந்து அந்த எரியிற வீட்டுக்கெல்லாமே போய் ஹெல்ப் பண்ணுறானாம். அப்போ கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் வந்து அந்த குரங்கு குட்டிங்களெல்லாம் கொல்லாமல் விட்டதால கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிட்டாராம். போய் எல்லாருக்கும் எல்லாம் உதவி செஞ்சாராம். ஓகேவா? நல்லா இருக்கா? சரி, நாளைக்கு பார்ப்போம். பை.